ஹலோ, வெல்கம் டு ஆல்ஃபா மாண்டிசரி. இது உங்கள் குழந்தைகளுக்காகவே ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்ட யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்மஸ்க்கு ஸ்டாரை வீட்டிலையே எப்படி குழந்தைகளோட சேர்ந்து செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கிறிஸ்மஸ்க்கு ஸ்டாரை வீட்டிலே சூப்பராக செய்கிறது எப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். ஸ்டார் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் சார்ட் பேப்பரும் ஃபெவிகாலும் இருந்தால் போதும். வெறும் சார்ட் பேப்பரில் நம்மளுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி கலர்ஸ் நம்ம வாங்கிக்கலாம். ஃபெவிகால் அவ்வளோதாங்க, இது இருந்தாலே போதும். நான் ஹேண்ட்மேட் பேப்பர் வாங்கிட்டேன், அது கொஞ்சம் திக்காக இருக்குமே அப்படின்னு. ஆனால் இது கலர் லைட்டாக தான். சார்ட்டை டபுளாக மடக்கிக்கலாம். ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி சென்டரில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது மாதிரி ஒரு 5 பீசஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதாவது 2.5 சார்ட்டு. அதில் நீங்கள் நம்மளுக்கு ஸ்கொயராக நம்மளுக்கு பீஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹேண்ட்மேட் பேப்பர் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கொஞ்சம் வெளியே லைட் தெரியறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சாதா சாட்டில் பண்ணிங்கன்னா இன்னும் கூட நல்ல பிரைட்னஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நான். இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கொயர் கிடச்சிருச்சு இல்லைங்களா? இந்த மாதிரி 5 பேப்பர்லேயும் நம்ம ஸ்கொயர் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்கொயரில் நம்ம ராக்கெட் செய்கிறதுக்கு நம்ம ஃபோல்டு பண்ணுவோம் இல்லைங்களா? அது மாதிரி ஃபஸ்ட் அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு ஒரு சைடு நம்ம மடிச்சிக்கணும். அடுத்த சைடு நம்ம மடிக்கும்போது அந்த ஃபஸ்ட்டு மடித்த சார்ட் மேலே கொஞ்சோண்டு நம்ம ஸ்டிக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இருக்கிற மாதிரி கொஞ்சம் அதிகமாக நம்ம மடிச்சிட்டோம்னா அதுக்குள்ளே க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். க்ளூ லைட்டாக அப்ளை பண்ணுங்கள், பின்னாடி இருக்கிறதுக்குள்ளே ஒட்டாமல் பார்த்துக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு 6 சென்டிமீட்டர் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 6 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு. இப்போ நான் இதில் 4 தான் பண்ணியிருக்கேன். ஏன் 6 சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப அகலமாக இருக்குது இந்த சார்ட்டு. அதனால் நான் 4 பண்ணதுனால விரிக்கும்போது கொஞ்சம் டைட்டாக இருந்தது, சரியாக விரியல. இவ்வளோ அகலமாக உங்களுக்கு ஒரு லீஃப் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு 6 இன்ச்சாவது நீங்கள் எடுக்கணும். நான் இதில் 4 தான் எடுத்துட்டேன். அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் 6 எடுத்துக்கோங்க. அகலத்தை பொறுத்து நீங்கள் உள்ளே கட் பண்ணுறதும் கொஞ்சம் அதிகமாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே ஸ்டிக் பண்ணுவோம் இல்லைங்களா? 5 லீஃபையும் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு 1 சென்டிமீட்டர் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 2 சைடும் நீங்கள் லைன் போட்டுக்கணும். இது 5 லீஃபையும் ஜாயின் பண்ணுறதுக்கு மாதிரி இந்த சைடு ஒரு லைனு, அந்த சைடு ஒரு லைனு. உங்களுக்கு தெரியும், இந்த இது ஒரு இது ரொம்ப அகலமாக கீழ் பக்கம் பார்த்திங்கன்னா நல்ல ப்ராடாக இருக்குது. இந்த சைடில் கார்னர் கொஞ்சம் கட் பண்ணிங்கன்னா தான் ஃபோல்டு பண்ணும்போது உங்களுக்கு சரியாக இருக்கும். சென்டரில் ஏ டைப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். ஏ டைப்பில் இந்த பக்கமும் ஒரு கட் பண்ணிங்கன்னா ஒரு அந்த பீஸை நம்ம வெளியே எடுத்துடணும். அப்போ தான் நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். மடிக்கும்போது ஒரு சைடு மட்டும் மடிச்சுக்கோங்க, கீழே இருக்கிறது மடிக்க வேண்டாம். இது ஒட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுனால பின்னாடி இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். அது தேவையில்லை, ஏன்னா அந்த லீஃப்லேயும் இதே மாதிரி 1 சைடு நம்ம ஃபோல்டு பண்ணியிருப்போம். ஒரு சைடு ஒட்டுறதுக்கு இருந்தால் போதும், இன்னொரு சைடு இருக்கிறத நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. பெட்டர் ஹோம்மேட் பேப்பரை விட சாதாரண சார்ட் இருந்தாலே போதும். ஒரு
10 rupees 15 rupeesக்கு நீங்கள் சார்ட் வாங்கினீங்கனாலே சூப்பரான ஒரு ஸ்டாரை வந்து நம்ம செஞ்சிடலாம். ஒரு சார்ட்டை நீங்கள் 2 பீஸாக நீங்கள் போட்டிங்கன்னா இந்த அகலம் தாராளமாக வரும். ஆனால் இந்த அகலம் வந்துச்சுன்னா நீங்கள் உள்ளே கட் பண்ணி எடுக்கிறது வந்து 6 சென்டிமீட்டர் நீங்கள் கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி மீதி இருக்கிற 5ஐயும் வந்து செஞ்சு வச்சுக்கணும். நான் செஞ்சுட்டு காட்டுறேன். இப்போ நான் ஏற்கனவே செஞ்சுட்டேன். இதெல்லாம் செஞ்சு நான் டிசைன் ஹோலும் நான் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த 5 செஞ்சு வச்சுட்டேன் பாருங்கள். இதுக்கு ஒன்றும் இல்லை, இந்த டிசைன் போடுறதுக்கு வந்து பஞ்சிங் மிஷின் இருந்தால் போதும். இது ஒட்டுறதுக்கு அந்த சைடில் இருக்கிறது. டிசைன் வந்து ரொம்ப ஈஸி தான். பஞ்சிங் மிஷின் எடுத்துகிட்டு இந்த சைடில் விட்டுட்டு அப்படியே பஞ்ச் பண்ண வேண்டியது தான். டபுளும் விட்டுட்டிங்க அப்படின்னா பக்கம் பக்கமாக நகர்த்தி வரும்போது ஈஸியாக நிறைய ஹோல் விழுந்துடும். அதே மாதிரி இந்த சைடும் பஞ்சிங் மிஷினில் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். சென்டரில் வேணும்னா இதை இப்படி மடிச்சிட்டு இந்த சைடும் நீங்கள் ஹோல் போட்டுக்கலாம். பஞ்சிங் மிஷின் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ஹோல் போட முடியல அப்படின்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நீங்கள் கட் ஒர்க் வந்து சிசர்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். இது இன்னொரு சார்ட்டும் வந்து இன்னொரு கலரில் இன்னொரு ஸ்டார் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வேறு 2 கலர் எடுத்திருக்கு. இது வந்து கட் ஒர்க் பண்ணலாம். இது எங்கள் பையன் செஞ்சது. இதுக்கு வந்து நீங்கள் சிசரில் இந்த மாதிரி ஏ டைப்பில் எந்த டைப் டிசைன் வேணுனாலும் நீங்கள் கட் ஒர்க் பண்ணிக்கலாம். பஞ்சிங் மிஷின் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இது இன்னொரு ஸ்டாருக்காக செஞ்சு வச்சுருக்குது. இந்த டிசைன்ஸ் வழியே வந்து லைட் வந்து வெளியே தெரியும். இது இந்த க்ரீன் கலர் அவ்வளோவா பிரைட்டாக தெரியல லைட் வைக்கும்போது. சாதா சார்ட்டாக இருந்தால் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம் எல்லாத்தையும். இந்த ஃபோல்டு பண்ணலைங்களா 1 சென்டிமீட்டருக்கு, அதில் வந்து கம் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த லீஃபில் எந்த சைடு இந்த ஃபோல்டு பண்ணுறதுக்கு இல்லாமல் எம்டியாக இருக்கோ அதை அப்படியே மேலே வச்சு இதை உள்ளே அப்படியே வச்சு மடித்து ஸ்டிக் பண்ணிடுங்க. கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா அழகாக ஒட்டிக்கும். ஃபெவிகால் அப்படிங்கிறதுனால சீக்கிரமாகவே பிடிச்சிக்கும். பேப்பர் தானே, நல்லா பிடிச்சிக்கும். ஒட்டும்போது கவனமாக ஒட்டிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எல்லா வருஷமும் நாங்கள் வந்து ஸ்டார் வந்து கடையில் வாங்கி தான் மாட்டுவோம். இந்த வருஷம் கண்டிப்பாக நாங்களே செஞ்சு மாட்டணும், குழந்தைகளோடு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இதை ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனால் அதோட சந்தோஷமே தனி தாங்க. நம்மளே செஞ்சு ஒரு ஸ்டார் மாட்டணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களுக்கு. அதுவும் குழந்தைகளையும் வச்சு ஒரு ஸ்டார் செஞ்சதுனால அதில் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவ்வளோதாங்க, ஒட்டிருச்சு. இப்போ பாருங்கள் 2 லீஃபும் வந்து சூப்பராக ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா லீஃபையும் நம்ம வந்து ஸ்டிக் பண்ண வேண்டியதுதான். இடத்துல கம் போட்டுட்டு அடுத்த லீஃபை வந்து நம்ம ஒட்ட வைக்கணும். அந்த கம் போடுற இது வந்து மேலே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். கட் பண்ண இடம் கீழே வச்சு அந்த கீழே இருக்கிற லீஃபோட மடிக்கிற மாதிரி வச்சுக்கணும். இப்போ இதில் வந்து எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் 2 சைடும் நூல் போட்டு கட்டிட்டு மாட்ட வேண்டியது தான் பாக்கி. ரொம்ப ஈஸி தான். நான் வந்து டைம் ஆனதுனால வீடியோக்காக இன்றைக்கே மாட்டணும், லைட்டு செட் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக நான் டைரெக்டாகவே நான் மாட்டிட்டேன். இது ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் லைட் மாட்டினதுக்கப்புறம் எப்படி வந்திருக்கு நீங்களே பாருங்கள். சூப்பராக வந்திருக்குல்ல இந்த டபுள் கலரு. இந்த க்ரீன் கலர் மட்டும் கொஞ்சம் பிரைட்னஸ் கம்மியாக தெரிஞ்சிச்சு. எங்கள் வீட்டில் சூப்பராக நாங்களே வீட்டில் செஞ்சு ஸ்டார் மாட்டிட்டோம். நீங்களும் கடையிலலாம் வாங்காமல் வீட்டிலையே இந்த மாதிரி ஸ்டார் செஞ்சு மாட்டி இந்த கிறிஸ்மஸை ஹாப்பியாக கொண்டாடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆல்ஃபா மாண்டிசரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்கள் சேனல்லேருந்து போடுற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.